ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் ஒரு கல்யாணம்னா சும்மாவா சொல்லணும், ஒரு கல்யாண வீட்டில் 1000 சலசலப்பு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்ம இதில் பார்த்தா திடீர்னு பார்த்தா அரசி தூங்கிட்டு இருக்கும்போது பகல் கனவு காணுது, பகலில் தூங்காதானே கேட்குறியா பக்கி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கல்யாண வாழ்க்கையை பற்றி எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். ஏன்னா அங்கே போய் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நினச்சி 1000 பயம் பயப்படுவாங்க. அந்த வீடு பழகிறதுக்குள்ளே படாத பாடு பண்ணுவாங்க பொண்ணுங்க. சரி, இதெல்லாம் எங்கள் பசங்களுக்கு புரிய போகுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தா கோமதி அம்மா திடீர்னு வெளியே நின்று ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. என்னடா பாச்சுன்னு பார்த்தா இவ இப்படி பண்ணுவான்னு நினைக்கலாம், இவ இப்படி பண்ணுவான்னு நினைக்கலான்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட பேச்சு. கடைசியில் வெளியே போய் பார்த்தா குமாரவேலு நம்ம அரசி இருக்க மாதிரி ஃபோட்டோ ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஒட்டிட்டியேப்பா, ஃப்ளெக்ஸில் வருத்தப்படாத வாலிப சங்க தலைவர் குமாரவேல் அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா இவர் அரசியை வச்சு கிளிக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் போல. சரி, இதை பார்த்தோன்னே ஐயோ எந்திரி அரசி தூங்காத, இது பகல் கனவு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா கடைசியில் எதுவுமே நடக்கலங்க. இங்கே ஒரு பக்கம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கா, மருதாணி வைப்போன்னு மருதாணி வச்சுட்டு இருக்க அந்த பொண்ணு அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கு. அப்போ பார்த்து குமார் ஃபோன் பண்ணுறாப்புல, ஃபோன் பண்ணிட்டு மிரட்டுறதை பார்க்கணுமே, ஐயோ அள்ளு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டு பெரிய பொண்ணு ஸ்வீட் சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா இப்படி நடக்குது, அங்கே பார்த்தா அப்படி நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாண வீடுனா 4 பேர் உட்காந்து பூ கட்டுறது சகஜமாச்சு. நம்ம மீனா ஒரு பக்கம் அவங்க மூஞ்சி சரியில்லைங்கிறத நோட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மித்த நேரத்திலலாம் தேவையில்லாத நேரத்திலாம் மோப்பம் முடி, இவங்க அப்படி அவங்க இப்படின்னு கடைசியில் இதை மோப்பம் முடியாமல் விட்றீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஆபத்து என்னை சூழ்ந்து வந்தாலும் கண்டிப்பாக நான் வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷனு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே ஒரு பக்கம் ராஜியும் நம்ம கதையை காமிக்கிறாங்க. நம்ம ராஜி பார்க்கணுமே, இந்த ட்ரெஸ் தான் எடுத்து போடணும், இந்த ட்ரெஸ் தான் எடுத்து வைக்கணும், புடவை வைக்க வச்சா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்களாமா. இது வேற லெவலில் உண்மைதான், பேர் ட்ரெஸ் போட்டால் செம்மையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினுக்கே போயிட்டாங்க. பார்த்துக்கோங்க, இவங்களோட லவ் வேற லெவலில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க நம்ம அரசி ஒரு பக்கம் நடுங்கிறத பார்க்கணுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.